ஸோ 2 டேஸ் முன்னாடி எங்கள் ஊரில் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை அப்படின்னாலே எல்லாரும் துணி எதுவும் காய போடணும்னு செக் பண்ணுவோம். பட் நான் கடலை மாவுலாம் இருக்கான்னு செக் பண்ணேன். பிகாஸ் என் பொண்ணு வந்தோடனே இந்த மாதிரி கிளைமேட்டில் கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குமேம்பா. சரி, இந்த ஏஜில் தான் அவங்களுக்கு இது மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியும். இன்னும் ஜாப் அந்த மாதிரிலாம் போயிட்டால் இந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது. சரி, ஓகே, செஞ்சு கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அவளுக்கு வாழைக்காய் விட பொட்டேட்டோவும் ஆனியன் தான் ஃபேவரட். சரி, ஓகே, அது ரெண்டு தான் செஞ்சிருந்தேன். நார்மலாக பஜ்ஜிக்கு கடலை மாவோட கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணுறத விட கொஞ்சமாக ஆட் பண்ணால் கிறிஸ்பியாக இருக்கும். அது கூட ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோடாப்பு நிறைய ஆட் பண்ணாலும் எண்ணெய் குடிக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணால் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக சோடாப்பு ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நச்சு போட்டோன்னா வாசமாகவும் இருக்கும். கேஸ் ப்ராப்ளத்துக்கு நல்லது. அப்புறம் அதில் முக்கியம் என்னென்னா இந்த கன்சிஸ்டன்சி. அந்த விரவுறது வந்து ரொம்ப கட்டியாக வரவுனா பஜ்ஜி ஒரு மாதிரி முத்துன்னு இருக்கும். பட் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரவுனா அந்த பொட்டேட்டோவில் மாவு ஒட்டாமல் கொஞ்சம் அப்படி ஃப்ளஃபியாக தூக்கி நிற்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதெல்லாம் ஓகே, பஜ்ஜி போட்டாச்சு. அப்புறம் என்னென்னா அந்த சேம் டைமில் சூடாக காஃபி வேணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு தான் இடம் கொடுக்கணும். ரொம்ப இடம் கொடுத்தா கடைசியில் எல்லா ஒர்க்கும் நம்மளே பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கும் சூடாக காஃபி வேணும். ஸோ நம்ம 2 பேருக்குமே போடும் அப்படின்னேன். எங்கள் 2 பேருக்குமே போட்டால் நான் பஜ்ஜியும் போட்டேன். சூடாக 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருந்துச்சு. சரி, இது டைஜஷன் ஆகி அப்புறம் ஒரு மாதிரி புளிச்சு ஏப்போம்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஜிஞ்சர் ஜூஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இது ஸ்லிம் அண்ட் ஹாட்கருங்கிற நேமில் நம்ம கிளினிக்கில் உள்ள மருந்து தான் இது. இது வந்து ஜிஞ்சர், கார்லிக் எல்லாம் ஹனிலாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஸோ டேஸ்ட்டாகவே இருக்குங்கிறனால ஜிஞ்சர் ஜூஸ் நான் நேம் வச்சுருக்கா. இந்த மாதிரி ஹெவியாக ஏதாவது சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி கொடுத்துப்பேன். ஸோ ஈஸியாக நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கும் போயாச்சு. தேங்க்யூ.